ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சிங்கப்பெண்ணை சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு முடிச்சாவிலும் தண்டாங்க ஒரு ட்ரூத் ரிவியல் ட்ராக்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல மகேஷ்க்கு ஆனந்தி அன்புதான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி தெரிய போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அந்த பர்த்டேயில் நம்ம மகேஷ் பார்த்திங்கன்னா ஆனந்திக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் அன்பு தான் உண்மையிலேயே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவ்வளோ அழுவுறாங்க. இந்த இடத்துல மகேஷ் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவார் நம்ம ஆனந்தியை. பட் இந்த இடத்துல அவரோட உடஞ்சி போயிட போகிறார், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஆனால் இந்த இடத்துல அன்பு ஆனந்தி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ஆனந்தி வயிற்றில் மகேஷோட ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இது எதை நோக்கி போகுதுனால ஐடென்டிஃபை பண்ணவே முடியலங்க. ஸோ லவ் பண்ணுறது அன்புவை குழந்தை இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகேஷோட குழந்தை அன்போட ஆனந்தியோட வயிற்றில். அப்போ ஹீரோனோட கேரக்டர் டேமேஜ் பண்ணுறாங்களா எனக்கு புரியல. எதை நோக்கி நான் அது சும்மா ஸ்டார்டிங்கில் வச்சுருப்பாங்க அப்புறம் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் அதோட ட்ராக் கண்டினியூஷனாக கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்கும். இந்த இடத்துல உண்மையை சொல்லிட்டாங்க, ஆனந்தி அன்பு தான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த. இதை எப்படி மகேஷ் எடுத்துக்க போகிறாரு இன்னும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அன்பு ஆனந்தி தான் லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ராக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ட்ராக் எப்படி மூவ் ஆகுது? ஸோ ஆனந்தி அன்பு லவ் ஓகே, பட் மகேஷோட குழந்தை அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்குங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.